என்றும் வாழும் தென்னக பூமி. அன்பானவர்களே, ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த ஒரு சரித்திர பயணத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இது இந்திய துணைக்கண்டத்தின் தென்கோடியிலிருந்து வரும் மென்மையான வரலாற்று ஓசை. அரசர்கள், கவிஞர்களின் கதைகள் உங்கள் மனதை ஆற்றுப்படுத்தட்டும். இது பாண்டிய வம்சம் பற்றிய கதை. இவ்வளவு பழையமையான ஒரு பாரம்பரியம். இது பண்டைய தமிழர்களின் 3 மணிமுடிகளில் ஒன்றாக, அதாவது மூவேந்தர்களில் ஒன்றாக திகழ்கிறது. பாண்டியர்கள், சோழர்கள் மற்றும் சேரர்களுடன் சேர்ந்து மூவேந்தர்கள், 3 முடிசூடிய அரசர்கள் என அழைக்கப்பட்டனர். பல வம்சங்கள் எழுந்து மறைந்தாலும் கிமு 4ஆம் நூற்றாண்டிலிருந்து மூவேந்தர்களை பற்றிய குறிப்புகள் உள்ளன. இது நம்ப முடியாத நிலையான ஒரு நாகரிகத்தை குறிக்கிறது. இதுதான் உங்கள் பாரம்பரியம். கிட்டத்தட்ட நித்தியமான ஒரு வரலாறு. நம் கதை ஒரு பிறப்பில் தொடங்கவில்லை. மாறாக, அவர்கள் ஆட்சி செய்த கடலுடன் இந்த மாபெரும் வம்சத்தை இணைக்கும் ஒரு புராணத்துடன் தொடங்குகிறது. சங்க காலத்தின் மதிப்புரைக்குரிய நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளபடி, காலத்திற்கு முந்தைய ஒரு காலத்தை கற்பனை செய்து பாருங்கள். அனைத்து 3 தமிழ் சங்கங்களுக்கும் கல்விக்கூடங்களுக்கும் பாண்டியர்களே தனித்துவமான புரவலர்களாக இருந்ததாக புராணங்களில் கொண்டாடப்படுகிறார்கள். இந்த கல்விக்கூடங்கள்தான் தமிழ் மொழியையும் இலக்கியத்தையும் பாதுகாத்து வைத்திருந்தன. தமிழ் மொழி ஒரு நதி என்றால் அதை பாதுகாப்பதற்காக காலமெல்லாம் நீடித்த பெரும் அணைகளை கட்டியவர்கள் பாண்டியர்கள்தான். பாண்டிய சாம்ராஜ்யத்தின் இதயம் அவர்களின் புகழ்பெற்ற தலைநகரான மதுரை. உங்கள் கண்களை மூடி ஒரு தாமரை மலர் போல கட்டப்பட்ட இந்த நகரத்தை கற்பனை செய்து பாருங்கள். அதன் இதழ்கள் மீனாட்சி அம்மன் கோவிலின் மையத்திலிருந்து பரவி கிடக்கின்றன. மதுரையின் பெயரே ஒரு புராணத்தில் மூழ்கியுள்ளது. ஒரு சமயம் சிவபெருமான் இந்த நகரத்தின் மீது தேன் மதுரம் பொழிந்ததால் இந்த பெயர் வந்தது என்று நம்பப்படுகிறது. தெய்வத்துடனான இந்த தொடர்பு அதை கலாச்சாரம் மற்றும் மதத்திற்கும் சுனித மையமாக ஆக்கியது. இங்கிருந்துதான் முற்கால பாண்டிய மன்னர்கள் தங்கள் மகத்தான அதிகாரத்தை வெளிப்படுத்தினார்கள். அந்த அதிகாரம் தமிழக கரைகளுக்கு அப்பாலும் அங்கீகரிக்கப்பட்டது. பாண்டியர்கள் ரோமானிய மற்றும் கிரேக்க பேரரசுகளுடன் செழிப்பான வர்த்தக உறவுகளை வைத்திருந்ததான வரலாற்று பதிவுகள் உள்ளன. பிளினி தி எல்டர் மற்றும் தாலமி போன்ற ஆசிரியர்கள் பாண்டிய துறைமுகங்களையும் அவர்களின் மன்னர்களையும் குறிப்பிட்டுள்ளனர். இது இந்த பண்டைய தமிழ் சாம்ராஜ்யம் ஒரு பெரிய உலகளாவிய சக்தி என்பதை நிரூபிக்கிறது. அவர்கள் என்ன வர்த்தகம் செய்தார்கள்? தென்னாட்டின் மிகவும் ஒளிரும் மற்றும் மதிப்புமிக்க பொருள், முத்துக்கள். பாண்டிய மன்னர்கள் பொதுவாக மீனவர்களின் தலைவர்கள் என அழைக்கப்பட்டனர். அவர்கள் கடலின் அதிபதிகள். அவர்களின் செல்வம் முக்கியமாக மன்னார் வளைகுடாவில் உள்ள லாபகரமான முத்து குளிக்கும் இடங்களை கட்டுப்படுத்துவதை அடிப்படையாக கொண்டது. குறிப்பாக கொர்க்கை துறைமுகத்தை சுற்றி. ஒரு ஆடம்பர பொருளின் இந்த கட்டுப்பாடு பாண்டிய மன்னர்களை மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் சக்தி வாய்ந்தவர்களாகவும் ஆக்கியது. அவர்கள் உண்மையில் பண்டைய உலகின் வைரம் வணிகர்கள். ஆனால் வர்த்தகம் என்பது செல்வத்தை மட்டும் பற்றியதல்ல, அது கலாச்சாரம் மற்றும் கருத்துக்களை பரப்புவதை பற்றியது. பாண்டியர்களின் துறைமுகங்கள் துய்பலமான கலாச்சாரங்களின் கலவையாக இருந்தன. பாண்டியர்களின் அரச சின்னம் ஒற்றை அல்லது இரட்டை மீன் சின்னமாகும். இது அவர்களின் ஆரம்பகால நாணயங்களில் தோன்றியது. இது கடலின் சின்னம் மட்டுமல்ல, அவர்களின் பொருளாதாரம் மற்றும் புவியியல சக்தியை வரையறுக்கும் உயிர் கொடுக்கும் நீருக்கான அங்கீகாரம். கடலால் உருவாக்கப்பட்ட ஒரு தனித்துவமான அடையாளத்திற்கு இது ஒரு சான்று. பாண்டியர்களின் வரலாறு பொதுவாக 2 காலங்களாக பிரிக்கப்படுகிறது. சங்க காலத்தின் முற்கால பாண்டியர்கள் மற்றும் பல நூற்றாண்டுகள் கடந்த மறைவுக்கு பிறகு மீண்டும் உயர்ந்த பிற்கால பாண்டியர்கள். பிற்கால பாண்டியர்கள் தமிழ் மீட்சியின் மற்றும் வீரத்தின் உருவமாக திகழ்ந்தனர். கிமு 6ஆம் நூற்றாண்டில் ஒடுக்கமையான கலாப்பிரர்களின் ஆட்சியை தூக்கி எறிந்த பெருமை பாண்டிய வம்சத்திற்கு கிடைக்கிறது. இது தமிழ் மூவேந்தர்களின் மறுமலர்ச்சிக்கு வழிவகுத்தது. இந்த விடுதலை செயல் வெளியாட்களிடமிருந்து தமிழ் கலாச்சாரம் மற்றும் பாதுகாப்பாளர்களாக அவர்களின் இடத்தை பாதுகாத்தது. இந்த மீட்சியின் விளைவாக இந்திய துணைக்கண்டத்தின் வரலாற்றில் மிகவும் வலிமையான சில போர்வீரர்கள் பிறந்தனர். அப்படிப்பட்ட ஒரு மன்னன் மறுமலர்ச்சியின் ஆரம்பகால நட்சத்திரம், ஒரு உண்மையான இராணுவ மேதை. அரிகேசரி மாரவர்மன் கிமு 640-670. பல்லவர்கள் மற்றும் சேரர்களுக்கு எதிராக அவர் பெற்ற நம்ப முடியாத இராணுவ வெற்றிகளுக்காக பாண்டியர் கல்வெட்டுகளில் போற்றப்படுகிறார். அவர் மீண்டும் வலிமை பெற்ற பாண்டிய இராணுவத்தின் ஈடு இணையற்ற திறனையும் பலனையும் நிரூபித்தார்.
இது அவர்களின் விரிவாக்கத்தின் பொற்காலத்திற்கு அடித்தளம் அமைத்தது. இவரது ஆட்சியின் கீழ் பாண்டிய பேரரசு பல்லவர்கள் மற்றும் சேரர்களின் பகுதிகளுக்கு விரிவடைந்து தென்னிந்தியாவில் பாண்டியர்களை ஆதிக்கம் செய்யும் சக்தியாக நிலைநிறுத்தியது. தமிழர்களுக்கு இது பெருமைக்குரிய காலம். பாண்டியர்கள் திருச்சிராப்பள்ளி, மலைக்கோட்டை கோவில் போன்ற இடங்களில் குடைவரை கோவில்களை உருவாக்கி தமிழ் கட்டிடக்கலை மேதைமையின் ஆரம்ப அடையாளங்களை வழங்கினர். பிற்கால பாண்டியர்கள் உயரமான கோபுரங்களை, கோவில் வாயில்களை கட்டியெழுப்பியதற்காக பிரபலமானவர்கள். இது திராவிட கட்டடக்கலையின் தனித்துவமான அம்சமாகும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் தற்போதைய பிரம்மாண்டமான அமைப்பின் பெரும்பாலான பகுதிகள் பிற்கால பாண்டிய மன்னர்களால் பெரிதும் விரிவாக்கப்பட்டு கட்டப்பட்டது. பாண்டியர்கள் திருமண உறவுகளை பயன்படுத்தி பிராந்திய அமைதி மற்றும் செல்வாக்கை பேணினர். இலங்கை மன்னர்கள் மற்றும் சேரர்களுடனான திருமண உறவுகள் இதற்கு உதாரணம். வெனிஸ் பயணியான மார்க்கோ போலோ 13ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பாண்டிய பகுதிகளுக்கு வந்து முத்து வணிகம் மற்றும் மன்னரின் செழிப்பை பற்றி பெருமையாக எழுதினார். சோழர்களுக்கு அடங்கியிருந்தாலும் பாண்டியர்கள் ஒருபோதும் தங்கள் அரச உரிமையை இழக்கவில்லை. அவர்கள் தங்கள் அசைக்க முடியாத உறுதியால் சுதந்திரத்தை மீண்டும் நிலைநாட்டினர். அன்பானவர்களே, பாண்டியர்களின் வலிமை வெறும் போர்களிலோ அல்லது கட்டடங்களிலோ மட்டுமில்லை. அது அவர்களின் சாம்ராஜ்யத்தை நிர்வகித்த அமைதியான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையிலும் இருந்தது. ஒரு அரசன் மட்டும் நாட்டை ஆளவில்லை. ஒரு விரிவான நிர்வாக அமைப்பு செம்மையாக செயல்பட்டது. பாண்டியர்களின் நிர்வாக அமைப்பில் ஊர், கிராம சபை மற்றும் நாடு, பகுதிகள் என்ற உள்ளாட்சி அமைப்புகள் இருந்தன. இந்த அமைப்புகள் உள்ளூர் பிரச்சனைகளை தீர்க்கவும் நில வருவாயை சேகரிக்கவும் உதவின. இது மக்களுக்கு அதிகாரமளிக்கும் ஒரு பண்டைய ஜனநாயகம் போன்றது. அரசவை பதவிகள் மிகவும் தெளிவாக வரையறுக்கப்பட்டு திறமையான ஆட்சியை உறுதிப்படுத்தின. அரசவையில் மாணிக்க பண்டாரம் காப்பாயர், கருவூலத்தை காப்பவர் மற்றும் வாய்க்கேள்வி, அரசரின் வாய்மொழி ஆணைகளை வழங்குபவர் போன்ற சிறப்பு பட்டங்கள் இருந்தன. இந்த பட்டங்கள் ஆட்சியின் ஒவ்வொரு அம்சமும் கவனமாகவும் பொறுப்புடனும் கையாளப்படுவதை காட்டுகின்றன. பாண்டியர்கள் அறிவிற்கும் இலக்கியத்திற்கும் தொடர்ந்து ஆதரவளித்தனர். இந்த காலகட்டத்தில் உருவான பல பதிவுகள் அவர்களின் ஆட்சி மற்றும் நன்கொடைகள் பற்றி பேசுகின்றன. பாண்டியர்களின் வரலாற்றை புரிந்து கொள்ள மிகவும் நம்பகமான ஆதாரங்களில் ஒன்று அவர்கள் வழங்கிய செப்பேடுகள் ஆகும். இவை நிலம் மற்றும் கிராமங்கள், ஆலயங்களுக்கோ அல்லது அந்தணர்களுக்கோ வழங்கப்பட்ட விவரங்களை கொண்டிருந்தன. இந்த கல்வெட்டுகள் அவர்களின் சமூக பொறுப்பையும் வரலாற்று பதிவுகளை பாதுகாப்பதில் அவர்கள் காட்டிய அக்கறையையும் காட்டுகின்றன. கல்வியின் மீதான அவர்களின் ஆர்வம் மொழியியல் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. தமிழ் மொழிக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாலும் பாண்டிய மன்னர்கள் சமஸ்கிருதத்தையும் வடமொழியையும் ஆதரித்தனர். அவர்களின் பெரும்பாலான பட்டங்களும் கல்வெட்டுகளின் தொடக்க பகுதிகளும் சமஸ்கிருதத்தில் இருந்தன. இது பல மொழி புலமையையும் தென்னகத்தின் கலாச்சார இணைப்பு பாலையையும் குறிக்கிறது. பிற்கால பாண்டியர்களில் ஒரு மன்னரின் பெயர் ஒளி வீசுகிறது. அவர் வெறும் வெற்றியாளர் மட்டுமல்ல, தாராள மனப்பான்மையின் அடையாளமாகவும் விளங்கினார். சடையவர்மன் சுந்தர பாண்டியன் முதலாம் கிபி 1251 முதல் 1268 பாண்டிய பேரரசின் மிக பெரிய மற்றும் மிக அற்புதமான மன்னராக கருதப்படுகிறார். அவரது இராஜ்ய வெற்றிகள் மற்றும் தாராள மனப்பான்மை காரணமாக அவர் சர்வலோக சக்கரவர்த்தி, உலகத்தின் பேரரசர் என்று அழைக்கப்பட்டார். தமிழ் மன்னர்களில் இவருக்கு நிகரில்லை என்று போற்றப்பட்டார். சுந்தர பாண்டியனின் செல்வம் உண்மையிலேயே மலைக்க வைக்கக்கூடியது. சுந்தர பாண்டியன் அவர் வென்ற செல்வத்தின் பெரும் பகுதியை கோவில்களுக்கு தங்கம் மற்றும் விலைமதிப்பற்ற ஆபரணங்களாக வாரி வழங்கியதற்காக பிரபலமானவர். ஸ்ரீரங்கத்தில் உள்ள ரங்கநாதர் கோவிலின் கூரையில் தங்க கலசங்களை வைத்து போர்த்தி ஒரு உண்மையான பக்தரின் தாராள மனப்பான்மையை காட்டினார். சுந்தர பாண்டியனின் புகழ் தமிழ்நாட்டில் மட்டும் அடங்கிவிடவில்லை. அவர் இந்திய துணைக்கண்டத்தின் தெற்கு பகுதியில் கிட்டத்தட்ட அனைத்து பகுதிகளையும் கட்டுப்படுத்தினார். சுந்தர பாண்டியனின் ஆட்சியில் நீண்டகாலமாக போட்டியாளராக இருந்த சோழ வம்சம் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இது பாண்டிய பேரரசின் ஒரு நூற்றாண்டு கால ஆதிக்கத்தை உறுதிப்படுத்தியது. அவர் சேரர்கள் மற்றும் தற்போதைய கேரளாவின் மற்ற பகுதிகளின் மீது ஆதிக்கம் செலுத்தினார். அது மட்டுமல்லாமல் அவர் இலங்கை மீது பல வெற்றிகரமான இராஜ்ய பயணங்களை மேற்கொண்டு தீவின் மீது பாண்டிய செல்வாக்கை நிறுவினார். பாண்டியர்களின் கடல் ஆளுமை. சுந்தர பாண்டியனின் சாம்ராஜ்யம் கலிங்கத்தில், தற்போதைய ஒடிசாயிலிருந்து மேற்கு மலைகள் வரை பரவியிருந்தது. அவரின் ஆதிக்கம் தென்னிந்தியாவின் மிக சக்தி வாய்ந்த கடல் சக்தியாக பாண்டியர்கள் மீண்டும் திகழ்ந்ததை குறிக்கிறது. முக்கிய வருவாய் ஆதாரம் காணிக்கடன் என்று அழைக்கப்பட்ட நிலவரிதான். இது விளைச்சலில் ஒரு குறிப்பிட்ட பகுதியாக பெறப்பட்டது. இந்த வரி முறைகள் மக்களின் மீது பெரும் சுமையை சுமத்தாமல் அரசாங்கத்தின் செலவுகளுக்கு உதவின. பாண்டிய மன்னர்கள் விவசாயத்தை மேம்படுத்த பல ஏரிகள் மற்றும் நீர்ப்பாசன கால்வாய்களை பராமரித்தனர். நீர்வளத்தை பாதுகாப்பதே அவர்களின் நிர்வாகத்தில் ஒரு முக்கியமான அங்கமாக இருந்தது. செப்பு பட்டயங்கள் பல மன்னர்கள் ஏரிகளை தூர்வார கட்டளையிட்டதை காட்டுகின்றன.
பாண்டியர்களின் செல்வம் கடலால் கொண்டு வரப்பட்டது. அவர்களின் துறைமுகங்கள் உலகளாகிய வர்த்தகத்தின் மையங்களாக இருந்தன. பிற்கால பாண்டியர்களின் மிகவும் புகழ்பெற்ற துறைமுகமாக காயல்பட்டினம் விளங்கியது. இது ஒரு சர்வதேச வர்த்தக மையமாக இருந்தது. இங்கிருந்துதான் முத்துக்கள், மசாலா பொருட்கள் மற்றும் விலையுயர்ந்த கற்கள் உலகெங்கிலும் உள்ள துறைமுகங்களுக்கு அனுப்பப்பட்டன. பாண்டியர்கள் வேர்க்குடன் மட்டுமல்ல, கிழக்கிலும் வர்த்தகம் செய்தனர். சோழ பேரரசுக்கு பிறகு பாண்டியர்கள் சீனா மற்றும் தென்கிழக்கு ஏசியா நாடுகளுடன் நேரடி வர்த்தக உறவுகளை புதுப்பித்தனர். இது தமிழ் வணிகர்களின் சாகசங்களையும் கடல் பயணத்தில் அவர்கள் கொண்டிருந்த பிடியையும் காட்டுகிறது. மாமன்னன் சடையவர்மன் சுந்தர பாண்டியன் மற்றும் முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் ஆகியோரின் கீழ் இருந்த பொற்காலம் ஒரு சோகமான உள்நாட்டு பூசலால் முடிவுக்கு வந்தது. முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் மறைந்த பிறகு அவரது இரு மகன்களான சுந்தர பாண்டியன் மற்றும் வீரபாண்டியன் ஆகியோருக்கிடையே வாரிசுரிமை போர் மூண்டது. இந்த உள்நாட்டு பூசல் பாண்டிய பேரரசின் ஒற்றுமையையும் வலிமையையும் அசைத்தது. இந்த உள்நாட்டு பூசலே ஒரு கொடிய வெளி சக்தியை தென்னகத்திற்குள் நுழைய அழைத்தது. டெல்லி சுல்தானகத்தின் தளபதியான மாலிக் காபூர் கிபி 1310 முதல் 1311 வரை தென்னகத்தின் மீது படையெடுத்தார். இந்த படையெடுப்புதான் பாண்டிய பேரரசின் வீழ்ச்சிக்கு திருப்புமுனையாக அமைந்தது. மாலிக் காபூரின் படையெடுப்பு மதுரையில் ஈடு செய்ய முடியாத அழிவை ஏற்படுத்தியது. கோவில் செல்வங்கள் மற்றும் நகரத்தின் செழிப்பு சூறையாடப்பட்டது. படையெடுப்பின் முக்கிய நோக்கம் பாண்டியர்களின் அபரிமிதமான செல்வத்தை கொள்ளையடிப்பதுதான். மாலிக் காபூர் மதுரையின் பிரதான கோவில்களை சூறையாடி பெருமளவு தங்கம், வைரங்கள் மற்றும் விலையுயர்ந்த சிலைகளை எடுத்துச் சென்றார். பாண்டியர்களின் மையத்தின் இதயம் உடைக்கப்பட்டது. மாலிக் காபூர் சென்ற பிறகு கிபி 1335 மதுரையில் டெல்லி சுல்தானகத்தின் பிரதிநிதிகள் ஒரு சுதந்திரமான இராணுவ தளத்தை நிறுவினர். இது சுருக்கமான மற்றும் குழப்பமான ஒரு காலகட்டத்தை உருவாக்கிய மதுரை சுல்தானகத்தின் எழுச்சிக்கு வழிவகுத்தது. மத்திய பாண்டிய பேரரசு உடைந்து சிதறிய பிறகும் கூட ஒரு சிறிய தென்காசி பாண்டியர்கள் என்று அழைக்கப்பட்ட கிளை வம்சம் தென்னகத்தின் சில பகுதிகளில் தங்கள் ஆட்சியை தொடர்ந்தது. இவர்கள் விஜயநகர பேரரசின் எழுச்சி வரை கிபி 16ஆம் நூற்றாண்டு வரை பாண்டிய பாரம்பரியத்தின் இறுதி சுடரை காத்து வந்தனர். அவர்களின் சாம்ராஜ்யம் வீழ்ந்திருக்கலாம், ஆனால் அதன் ஆத்மா தமிழ் கலாச்சாரத்தின் ஒவ்வொரு கோவில் தூணிலும் ஒவ்வொரு ஏரியிலும் நீடித்திருக்கிறது. இந்த பழம்பெரும் வம்சத்தின் கலாச்சார மற்றும் இலக்கிய பங்களிப்புகளை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்கலாம். பாண்டிய கலையின் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டுகளுள் ஒன்று சித்தன்னவாசல் குகை கோவிலின் சுவரோவியங்களாகும். அந்த குகை நீச்சல் குள காட்சிகளையும் தாமரை மலர்களையும் மிக துல்லியமாக சித்தரிக்கிறது. இது தமிழ் ஓவியர்களின் நுணுக்கத்தையும் இயற்கை மீதான அவர்களின் அன்பையும் காட்டுகிறது. பாண்டியர்களின் சிற்பங்கள் முந்தைய கால சிற்பங்களை விட மிகவும் இயல்பானவை. அவற்றில் ஆடை மற்றும் ஆபரணங்களின் நுணுக்கமான வேலைப்பாடுகள் காணப்படும். அவர்களின் துவஜஸ்தம்பம், கொடிமரம் அமைக்கும் முறை சிற்பக்கலையின் பரிணாம வளர்ச்சியை காட்டுகிறது மற்றும் ஓவியங்களில் செதுக்கப்பட்டது. இது மக்களிடையே பாண்டியர்களின் நினைவை எப்போதும் வாழ வைத்தது. பாண்டியர்களின் இலக்கிய புரட்சியில் தல புராணங்கள் மற்றும் சமய நூல்களுக்கு பெரும் முக்கியத்துவம் வழங்கப்பட்டது. பாண்டியர்களின் தலைநகரமான மதுரையின் புராண வரலாற்றை விவரிக்கும் திருவிளையாடற் புராணம் போன்ற காவியங்கள் பாண்டியர் காலத்தில் உருவானவை. இந்த புராணம் பாண்டியர்களின் பெருமையை இலக்கிய வடிவில் காலம் காலமாக நிலைநிறுத்தியது. பாண்டிய மன்னர்கள் தமிழ் அறிஞர்கள் மற்றும் கவிஞர்களுக்கு தங்கள் அரசவையில் தாராளமாக ஆதரவளித்தனர். அரங்கேற்றம் என்பது கவிஞர்களின் படைப்புகளை அரசவையில் அதிகாரப்பூர்வமாக வாசிக்கும் பாரம்பரியமாக இருந்தது. இது இலக்கியத்திற்கான அரச மரியாதையை காட்டுகிறது. வெளிநாட்டு தொடர்புகளின் பரவல். கப்பல் துறைமுகத்திற்குள் நுழைந்து கப்பலின் சத்தம் மென்மையாக கேட்கிறது. பாண்டியர்களின் செல்வாக்கு தென்னிந்தியாவிற்கு வெளியே இலங்கை மற்றும் பிற நாடுகளின் கலாச்சாரத்தில் ஆழமாக பதிந்திருந்தது. இலங்கையின் அப்போதைய சிங்களம், கட்டிடக்கலை மற்றும் அரசியல் மீது பாண்டியர்கள் பெரும் செல்வாக்கு செலுத்தினர். வெற்றிகரமான போர்களுக்கு பிறகு பாண்டிய கலை மற்றும் நிர்வாக முறைகள் இலங்கையின் சில பகுதிகளில் அறிமுகப்படுத்தப்பட்டன. பாண்டியர்கள் தங்களின் நாணயங்களில் தலைவர்களின் உருவங்களுக்கு பதிலாக தங்கள் வம்ச அடையாளமாக மீன் மற்றும் காளை சின்னங்களை அதிகமாக பயன்படுத்தினர். இது ஒரு பாரம்பரியத்தை முன்னிலைப்படுத்தும் உணர்வு பூர்வமான அரச கொள்கையாகும்.
மதுரை தலைநகரமாக இருந்தபோதிலும் பாண்டியர்கள் சில நேரங்களில் திருநெல்வேலி, அப்போதைய வேணுவனம் போன்ற நகரங்களை இரண்டாவது அல்லது மாற்று தலைநகரங்களாக பயன்படுத்தினர். இது அவர்களின் விரிவான நிலப்பரப்பை கட்டுப்படுத்த உதவியது. இந்த வம்சத்தின் கலை பெருமை ஒருபோதும் மறையாத அதன் நீடித்த பாரம்பரியத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த. நில அளவீட்டாளர்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவர்களாக கருதப்பட்டனர். சரியான அளவீடுதான் வரி வசூல் நீதியாக நடப்பதை உறுதி செய்தது. அரசரின் நேரடி ஆணைகள் திருமுகங்கள் எனப்படும் அரசாங்கச் சீட்டுகள் மூலம் வெளியிடப்பட்டன. இது அரச கட்டளைகளை தெளிவான ஆவணப்படுத்தப்பட்ட வடிவத்தில் மக்களிடம் கொண்டு சேர்க்க உதவியது. சமூகத்தில் பெண்கள் மற்றும் சலுகை பெற்ற கிராமங்கள். சமூகத்தில் பெண்களின் நிலை உயர்ந்து காணப்பட்டது. மேலும் சில கிராமங்கள் சிறப்பு சலுகைகளை பெற்றிருந்தன. ராணிகள் கோவில் நிர்வாகம் மற்றும் கொடைகளை வழங்குவதில் முக்கிய பங்கு வகித்தனர். சில கல்வெட்டுகள் ராணிகளே நேரடியாக நிலதானம் செய்ததை குறிப்பிடுகின்றன. இது அரச குடும்பத்தில் பெண்களின் அதிகாரத்தை காட்டுகிறது. பாண்டிய மன்னர்கள் கோவில்களுக்காகவும் அந்தணர்களுக்காகவும் தேவதானம் மற்றும் பிரம்மதேயம் போன்ற சலுகை பெற்ற கிராமங்களை வழங்கினர். இந்த கிராமங்கள் வரிவிலக்குடன் கல்வி மற்றும் மத மையங்களாக செயல்பட்டன. பொருளாதாரத்தின் அங்கம் மற்றும் இராணுவ வலிமை. பாண்டியர்களின் நிர்வாகம் பல்வகைப்பட்ட வரிகள் மூலம் நிதியை பெற்றது. மேலும் அவர்களின் இராணுவ பலம் அவர்கள் இறக்குமதி செய்த குதிரைகளை பொறுத்திருந்தது. நிலவரியை தவிர பாண்டியர்கள் உப்பு வரி, தொழில்களுக்கான வரி, தொழில் வரி மற்றும் சுங்க வரிகள் போன்ற பல வரிகளை வசூலித்தனர். இவை அனைத்தும் ஒட்டுமொத்த பொருளாதார அமைப்பை செழுமையாக்கின. பாண்டியர்களின் இராணுவ வலிமையின் ரகசியம் அவர்களின் குதிரைப்படையில்தான் இருந்தது. அவர்கள் அரேபியா மற்றும் பாரசீகத்திலிருந்து அதிக எண்ணிக்கையில் உயர்தரமான குதிரைகளை இறக்குமதி செய்தனர். மார்க்கோ போலோவும் இதை பற்றி குறிப்பிடுகிறார். இது தெற்கின் சக்தி வாய்ந்த இராணுவத்திற்கு அடிப்படையாக அமைந்திருந்தனர். அவர்கள் வர்த்தகத்தை ஒழுங்குபடுத்தி பல கோயில்களுக்கு நிதியளித்தனர். ஆரம்பகால பாண்டியர்கள் சங்க காலத்தின் ஒரு போர் மரபான ஆனிரை கவர்தல், பட்டி எனப்படும் மாடுகளை கைப்பற்றும் போர்களில் ஈடுபட்டனர். இது ஆரம்பகால தமிழ் அரசர்களின் பழமையான வீரம் மற்றும் போர்த்திறனை காட்டுகிறது. பாண்டிய பேரரசு சிதைந்த பிறகும் வாரிசுகள் கிராம தலைவர்களாகவோ அல்லது கோயில் நிர்வாகிகளாகவோ தங்கள் செல்வாக்கை நிலைநிறுத்தி உள்ளூர் நிர்வாகத்தின் தொடர்ச்சியை உறுதி செய்தனர். இந்த வம்சத்தின் ஒழுங்கமைக்கப்பட்ட சமூக பெருமையின் அமைதி உங்கள் ஆழ்மனதை தழுவட்டும். தென்காசி பாண்டியர்களின் இறுதி அத்தியாயம். அன்பானவர்களே, பாண்டியர்களின் பிரதான சாம்ராஜ்யம் வீழ்ந்த பிறகும் கூட அவர்களின் வீரம் அணைந்துவிடவில்லை. இறுதிச் சுடராக ஒரு சிறிய கிளை வம்சம் தென்னகத்தின் சில பகுதிகளில் நிலைத்து நின்றது. அவர்கள் தென்காசி பாண்டியர்கள் என்று அழைக்கப்பட்டனர். மத்திய பாண்டியர்கள் மதுரையை இழந்த பிறகு கிபி 15ஆம் நூற்றாண்டில் இந்த சிறிய வம்சம் தென்காசியை தங்கள் புதிய தலைநகரமாக ஆக்கிக் கொண்டது. இங்கு கட்டப்பட்ட சிவன் கோயில் அவர்களின் கட்டிடக்கலை ஆர்வத்தின் கடைசி வெளிப்பாடாகும். தென்காசி பாண்டியர்கள் சிறிது காலம் சுதந்திரமாக ஆட்சி செய்த போதிலும் விரைவிலேயே அவர்கள் தென்னிந்தியாவில் வளர்ந்து வந்த விஜயநகர பேரரசின் கீழ் சிற்றரசர்களாக மாற வேண்டியிருந்தது. இது அரசியல் யாதார்த்தியமாக இருந்த போதிலும் அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தை தொடர்ந்தனர். வம்சத்தின் இறுதிச் சுடரும் காலத்தின் மாற்றமும். பாண்டியர்களின் இறுதி ஆட்சியாளர் வரை அவர்களின் வரலாறு நீள்கிறது. தென்காசி பாண்டிய வம்சத்தின் கடைசி புகழ்பெற்ற அரசர் சந்திரசேகர பாண்டியன் ஆவார். இவர் 16ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆட்சி செய்தார். இவருக்கு பிறகு பாண்டியர்களின் நேரடி அரசு அதிகாரம் முடிவுக்கு வந்தது. பாண்டியர்களின் வீழ்ச்சிக்கு பிறகு தமிழகத்தின் அரசியல் அதிகாரம் நாயக்கர்கள், விஜயநகர பேரரசின் தளபதிகள் கைகளுக்கு சென்றது. நாயக்கர்கள் பாண்டியர்களின் கட்டிடக்கலை மரபுகளை தொடர்ந்தனர். குறிப்பாக மீனாட்சி அம்மன் கோயில் விரிவாக்கத்தில் நிலைத்து நிற்க காரணமாக இருந்தது. சில வரலாற்றாசிரியர்கள் இந்தியா என்று அறியப்படுவதற்கு முன்பு தென்னகத்தின் ஒரு பகுதி பாண்டி மண்டலம் என்று அறியப்பட்டதாக கூறுகின்றனர். இது அவர்களின் அதிகாரத்தின் பரந்த எல்லைகளை காட்டுகிறது. பாண்டிய வம்சமே உலகிலேயே மிக நீண்ட காலத்திற்கு தொடர்ச்சியாக குறைந்தபட்சம் ஒரு பகுதியையாவது ஆட்சி செய்த பழமையான பாரம்பரியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இது அவர்களின் மீள்தன்மையின் மற்றும் தமிழ் வம்சத்தின் நித்தியத்தின் சின்னமாகும். பாண்டிய நாட்டின் பெருமைகளை பற்றி பேசும் நூல்கள் பல.
அவற்றில் பாண்டி மண்டல சதகம் என்பது பாண்டிய நாட்டின் நற்பண்புகளையும் நில அமைப்பையும் விவரிக்கும் ஒரு அற்புதமான நூலாகும். பாண்டிய வம்சத்தின் இந்த 62 உண்மைகள் உங்கள் பெருமையின் உணர்வை தூண்டியிருக்கும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளின் இந்த அமைதியான வரலாறு உங்கள் கனவுகளை ஆழப்படுத்தட்டும். பாண்டியர்களின் வீரம் நிறைந்த மூச்சு காற்றிலும் அவர்களின் கலை பொக்கிஷங்கள் மண்ணிலும் இன்னும் வாழ்கின்றன. அமைதியாக உறங்குங்கள்.